எண்ணங்கள். சோ இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த சொல் அப்படின்ற ஒரு விஷயத்த முடிச்சிட்டோம். இப்ப வந்து எண்ணங்கள். உங்களோட எண்ணம் எப்படி இருக்கணும், அந்த எண்ணத்துக்குள்ள நம்ம எப்படி விதைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம சொல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்ப இந்த எண்ணம் என்ன பண்ண போகுது, எண்ணங்கள் என்ன பண்ண போகுது, நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ண போகுது? இந்த எண்ணங்கள் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து அது சிக்னல் அனுப்ப போகுது. அந்த எனர்ஜி எங்க அனுப்பும்? யூனிவர்ஸ்க்கு அனுப்பும். இப்ப இந்த விஷயத்தை இவர் கேட்டிருக்காரு, இந்த விஷயத்தை பத்தி இவர் பேசுறாரு, இந்த விஷயத்தை இவர் நம்புறாரு, அப்ப எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு அந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சிக்னல் அனுப்ப போகுது, ஒரு எனர்ஜியை பாஸ் பண்ண போகுது. உங்களோட எண்ணம் தான் அத வந்து நடைமுறையில கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு எனர்ஜியை அனுப்புது. சோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. சரிங்களா? சரி, அப்ப சில பேர் நினைப்பாங்க, சார் அப்போ வந்து திடீர்னு வீட்டுக்குள்ள யானை வந்துச்சுன்னா அப்படி சொல்றீங்க, ஆனா வந்து அது உடனே எல்லாம் நடந்துச்சுன்னா அப்புறம் எப்படி? ஒரு இந்த உலகமே வேற மாதிரி ஆயிடுமே. இப்ப நான் கேட்டதெல்லாம் நடந்துச்சுன்னா உலகமே வேற மாதிரி மாறிடும்ல. சோ ஃபர்ஸ்ட் உங்களோட வார்த்தைகள், அதுக்கப்புறம் இந்த எண்ணம், அந்த எண்ணத்து சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் அது வந்து சப்கான்சியஸ் மைண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சிக்னல் பாஸ் பண்ணுது. புரிஞ்சுக்குங்க, ஒரு எனர்ஜி பாஸ் பண்ணுது இந்த பிரபஞ்சத்துக்கு. சரி, இப்ப அந்த எனர்ஜி பாஸ் பண்ணுது சார். இப்ப ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு சுவிட்ச் போடுறீங்க, லைட் எரியுது. சுவிட்ச் போடுறோம், ஃபேன் ஓடுது. அப்ப உங்களுக்கு வந்து வெளிச்சம் வேணும்னு நினைக்கிறீங்க, லைட் போடுறீங்க, இவ்வளவுதான் உங்களுக்கு சுவிட்ச் போடுறீங்க, இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? அந்த சுவிட்ச் போடும்போது ஆல்ரெடி கரண்ட் இருக்குது. புரிஞ்சுக்குங்க, கரண்ட் இருக்குது, ஆல்ரெடி எல்லாம் கனெக்ட் ஆயிருக்குது. சுவிட்சுக்கும் ஃபேனுக்கும் நடுவுல ஒரு ஒயர், அது வந்து அந்த செவுத்துக்குள்ள வச்சு அடிச்சிருக்காங்க, அது கனெக்ட் ஆயிருக்கு. இங்க சுவிட்ச் போடுறீங்க, ஃபேன் ஓட்டுறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா சுவிட்ச் போடும்போது ஆல்ரெடி இருக்கிற கரண்ட அது ஒண்ணு சேர்த்து இந்த சுவிட்ச் மூலமா கனெக்ட் ஆகி இந்த ஒயர் மூலியமா அந்த ஃபேனுக்கு போய் அந்த ஃபேன் ஓடுது. இவ்வளவுதாங்க விஷயம். இப்ப நம்ம சுவிட்ச்ன்றது நம்மளோட வார்த்தை, கரண்ட் என்றது வந்து தான் இந்த எனர்ஜி, இந்த எண்ணம். இந்த எண்ணம் எங்க போகுது? பிரபஞ்சத்துக்கு போய் அதோட வேலையை செய்யுது. அப்ப நம்மளோட பாசிட்டிவ் தாட்ஸ், நம்மளோட நேர்மறை எண்ணங்கள் உங்க மைண்ட்ல வந்துச்சுன்னா, உங்க மைண்ட், உங்க சப்கான்சியஸ் மைண்ட் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி அனுப்பும். அந்த ஃப்ரீக்வன்சி என்னன்னா ஐ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் அனுப்பும். ஒரு அதிர்வு அலைகள், ஐ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பும். அப்படி அனுப்பி உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் திரும்ப கிடைக்கும், பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், பாசிட்டிவான பீப்புள் உங்க கூட வந்து சேருவாங்க, பாசிட்டிவான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள் உங்களுக்கு வரும். இது எது மூலியமா வந்துச்சுன்னா, உங்களோட எண்ணம் அந்த ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல்ல வைப்ரேஷனை அனுப்புது இந்த பிரபஞ்சத்துக்கு. சரி, நெகட்டிவ் தாட்ஸ் சார், இது இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து இது நெகட்டிவ் தாட்ஸ், இது வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி சார் தெரியும்? நல்ல கேள்வி. ஏன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கே தெரியாதுல்ல, இது வந்து நீ கேட்கறது நல்லதா இல்ல நீங்க கேட்கறது கெட்டதான்றது சப்கான்சியஸ் மைண்டுக்கே தெரியாது. அப்புறம் இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி இந்த சிக்னல் மூலியமா தெரியும்? அதுக்குதான் வந்து நெகட்டிவ் தாட்ஸ்க்கு வந்து லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன். எப்படி வந்து இந்த இறைவன் படைச்சிருக்காரு பாருங்க, பாசிட்டிவான எண்ணங்களுக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் போகுமா, நெகட்டிவ் எதிர்மறையான விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் போகுமா. இதை வச்சு அந்த பிரபஞ்சம் வந்து, பிரபஞ்சத்துக்கு வந்து நீ எது கேட்கறியோ அது கொடுத்துட போகுது. ஆனா வித்தியாசம் தெரியணும்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும், கெட்டதான விஷயம் நடக்கும். அப்போ அந்த லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு போகும் உங்கள் எண்ணம் மூலியமா. தாட்ஸ் ஷேப் ரியாலிட்டி. உங்களோட எண்ணம் தான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த கொண்டு வந்து கொடுக்குது. சரி, இப்ப நம்ம பேசும்போது நான் சொன்னேன் எப்படி பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்டு எப்படி பேசணும், அது ஆல்ரெடி நடந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னேன். இது எதுக்காக பேசுறோம்னா, நம்மளோட கான்சியஸ் மைண்ட நம்ம ஏமாத்துறோம். அதை ஏமாத்துனா
என்ன ஆகும், ஒரு விஷயத்த நம்ம திரும்ப 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 சொல்லும் போது நம்மளோட கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருந்து நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போகும். எந்த ஒரு விஷயம் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிடுச்சோ அது சம்பந்தப்பட்ட ஹை ஃப்ரீக்வன்சியை வந்து பிரபஞ்சத்துக்கு அனுப்பிச்சுவிடும். ஆனால் இந்த கான்சியஸ் மைண்ட நம்ப வைக்கிறதுன்றது ஈஸியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டம். அதுக்குதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஏன் சார் கஷ்டம்னு சொல்றீங்க? இந்த கான்சியஸ் மைண்டுக்கு இப்போ என்ன நடக்குது என்ற விஷயம் எல்லாமே அதுக்கு தெரியும். அப்ப நீங்க அது ஒரு விஷயத்த சொல்லும் போது அது பார்க்கும். அது என்ன கண்ணுல பார்க்கறது ஒரு விஷயமா இருக்குது, இவன் பேசுற விஷயம் வேற மாதிரி இருக்குது, நடைமுறையில இது வந்து ஒத்து வரலையே, அது வந்து லாஜிக்கெல்லாம் பார்க்கும். ஆனா சப்கான்சியஸ் மைண்ட் அதெல்லாம் பார்க்காது. அப்ப கான்சியஸ் மைண்ட் வந்து நம்ம திரும்ப 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 ஒரு விஷயத்த சொல்றது மூலியமா, நம்ம நம்புறது மூலியமா அது வந்து கான்சியஸ் மைண்டே நம்ப ஆரம்பிக்கும். கான்சியஸ் மைண்ட்ல ஒரு விஷயம் ரிப்பீட்டடா நடக்குதுன்னும் போது தான் சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகும். எப்படி சார் இது? இப்ப ஒருத்தர் வந்து சைக்கிள் ஓட்டுறாரு, சைக்கிள் ஓட்டணும்னு ஒரு ஆசை இருக்கு, சைக்கிள் ஓட்டுறாரு, சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறாரு. அது வரைக்கும் அவருக்கு தெரியாது இது வந்து லெஃப்ட் பிரேக்கு, ரைட்ல இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் பிரேக்கு, இதான் பெடல், இப்படி மிதிக்கணும், நம்ம வந்து பாடியை வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கணும், ஆடக்கூடாது, லெஃப்ட் திரும்பும் போது இப்படி திரும்பணும், ரைட். இதெல்லாம் வந்து நம்ம புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனா புக்ல படிச்சா சைக்கிள் ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. அப்ப நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப பிராக்டிஸ் பண்ணும்போது உங்க கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லும், பிரேக் போடுறா, அமுக்குடா, பெடல். நம்ம என்ன பண்ணுவோம், கான்சியஸ் மைண்ட் பெடல் எங்க இருக்குதுன்னு கீழே பார்ப்போம். கீழே பார்க்கறதுனா என்ன பண்ணுவோம், மேல பார்க்க மாட்டோம். அப்ப என்ன சொல்லுவாங்க, நீ கீழே எல்லாம் பார்க்காத, மேல பாரு. அப்போ கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, சரி அப்போ கால் வந்து பெடல் அமுக்கு, லெஃப்ட் பிரேக் அமுக்கணும்னா நம்மளுக்கு பேக் பிரேக், ஃப்ரண்ட் பிரேக் அமுக்காதரா, கீழே ஊந்துரோடா, ஸ்கிட் ஆயிடும்டா. இதெல்லாம் இனிஷியலா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம காதுல போயிட்டு இருப்போம், நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட இந்த விஷயம் சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடுச்சு வச்சுங்களேன், அப்படியே கையை விட்டுட்டே ஓட்டுறது, அப்படி டக்குன்னு கட் அடிக்கிறது, இப்படி வர்றது அப்படி வர்றது, ரெண்டு காலையும் மேல தூக்கிச்சுட்டு இது மேல வச்சுக்கிட்டு ஓட்டுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு, உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டுறதுலாம் ஒரு அசால்ட்டான மேட்டர் ஆயிடுச்சு. எப்படி இந்த சைக்கிள் ஓட்டுற விஷயம் உங்களுக்கு தெரியாததுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கண்ணு மூடி கூட ஓட்டுவாங்கப்பா அவரு அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அது வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போற மாதிரி நம்ம தேவைன்ற விஷயத்த, இப்ப நான் சொன்ன பாருங்க எக்ஸாம்பிள், எனக்கு 10 கோடி ரூபாய் என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும், எந்த அக்கௌண்ட் சாமி, நீ வச்சிருக்கிறது 2 அக்கௌண்ட், இதுல இவ்வளவு இருக்குது, அதுல அவ்வளவு இருக்குது, எனக்கு தெரியாதா அப்படின்னு அது சொல்லும். நம்ம இருந்தாலும் நம்ம திரும்ப 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 10 கோடி ரூபாய் என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்றது மூலியமா கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும், ஒரு டைம்ல ஆமா இருக்குதான் போல இருக்குதே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அதை நம்பிடும். அது நம்புச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிடும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கான்சியஸ் மைண்ட் வெறும் நம்மளோட வாழ்க்கையில அதுக்கு ஒரு பங்கு பாத்தீங்கன்னா வெறும் 10% தான். இப்ப இந்த டைட்டானிக் படம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இப்ப தமிழ் எல்லாம் வந்துருச்சு, எப்பயோ வந்துருச்சு. அது இந்த டைட்டானிக் படம், அந்த டைட்டானிக் கப்பல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல உலகத்துல வந்து ஒரு பயங்கரமான காஸ்ட்லியான ஒரு பெரிய கப்பல், ரொம்ப பெரிய கப்பல் அது. சோ அந்த கேப்டனுக்கு வந்து அவ்வளவு ஒரு பெருமை, இவ்வளவு பெரிய கப்பல் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவ்வளவு மக்கள் உள்ளுக்குள்ள இருக்கலாம். அதுலயே நிறைய கிளாஸஸ் இருக்குது, ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் உள்ளுக்குள்ள போறாங்க. நிறைய ஆஃபர் எல்லாம் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் அதுல போறதுனால. சோ அந்த கப்பல் போது அந்த கேப்டனுக்கு ரொம்ப ஒரு பெருமை, இவ்வளவு பெரிய கப்பலை, உலகத்திலேயே ஒரு சிறந்த கப்பலை நம்ம கொண்டு போறோம் அப்படின்னு போகும்போது இந்த மாதிரி ஒரு ஐஸ்பர்க், இது வந்து ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க, கடல் மாதிரி இருக்கும், ஆனா அந்த பனிக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கங்க பனி மலை மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐஸ்பர்க் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ அந்த கேப்டன் பாக்குறாரு, அந்த அதுல இருக்கிற அந்த க்ரூ மெம்பர் பாக்குறாங்க, அந்த டெலஸ்கோப்பா அதுல பாக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, இந்த ரூட்ல ஒரு சின்னதா ஒரு பனிமலை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கேப்டன் கிட்ட சொல்றாங்க, சின்னதா ஒரு பனிமலை இருக்கு, நம்ம ரூட்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி போனோம் அப்படின்ட்டு. கேப்டனுக்கு தான் திமிராச்சே, உலகத்திலேயே ஒரு பெரிய கப்பல், சக்தி வாய்ந்த கப்பல், இவ்வளவு பெரிய மக்களை கூட்டிட்டு போற ஒரு கப்பல், இந்த குட்டியும் பனிமலை என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உட்ரா தம்பி, உட்ரா சண்முகம் அப்படின்னு விட்டாரு. மேல என்னைக்குமே இந்த ஐஸ்பர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல தெரியறது ஒரு 10% தான், அதுக்கு அடியில பாத்தீங்கன்னா 90% இருக்கும்.
அப்ப அந்த கப்பல், அந்த டைட்டானிக் போயிட்டு அதுல சின்ன மலை தான் அப்படி நினைச்சிட்டு விடும்போது அது கீழே அவ்வளவு பெரிய பனிப்பாறை இருந்துச்சு. அதுல உடஞ்சுதான் அது 2 துண்டா ஆச்சு. ஜாக் என்னானாரு, கேட் என்னானாங்க, அதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்ப நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் தான் ஒரு 90% வேலை செய்யுது. நம்ம வாழ்க்கையில இப்ப ஏன் இப்படி இருக்கிறோம்? உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் தான் காரணம். நான் இப்படி ஆகணும், உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் தான் காரணம். சோ அப்ப 95% நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் தான் நம்மளோட வாழ்க்கைய தீர்மானிக்குது அப்படின்னும் போது அதுக்குள்ள நம்ம என்ன மாதிரி ஒரு விஷயத்த போடணும் அப்படின்றத நம்ம தான் பிளான் பண்ணணும். வேற யாரும் மாத்த முடியாதுங்க, நம்ம தான் மாத்த முடியும். ஓகே, சரி. இப்ப இந்த கான்சியஸ் மைண்ட்ல இருந்து இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போடும் போது என்ன ஆயிடும்? உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் இங்க பாத்துங்க, நல்ல ஒரு அழகா இங்க போட்டிருக்காங்க. ஐ எம் வர்த்தி, ஐ எம் லவ்ட், ஐ எம் டிசர்விங், ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் லவ்ட், ஐ எம் கேப்பபிள், ஐ எம் பவர்ஃபுல். ஏன் அவங்க ஏன் ஐ எம் சொல்றாங்கன்னா சப்கான்சியஸ் மைண்டுக்கு பிரசன்ட் தான் தெரியும். என்ன எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றது, என்ன எல்லாருக்கும் பிடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்றது வேற. ஸோ அதனால எல்லாமே சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள பிரசன்டென்ஸ் தான் போகணும். அப்ப கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகணும். சரி, இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு நிகழ்காலம் தான் தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட் தான் அதுக்கு எது உண்மை எது கற்பனை அப்படின்றது சப்கான்சியஸ் மைண்டுக்கு தெரியாது. இப்ப நம்மளுக்கு சில கற்பனை வடிவங்கள் இருக்கும்ல, சார் நான் 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டணும் சார், 3 ஃப்ளோர் சார், 3 ஃப்ளோர்ல கீழே 3 பெட்ரூம், ஸ்விம்மிங் பூல், இப்படி எல்லாம் நம்மளோட கற்பனை. ஆனா அது ரியாலிட்டியில இல்ல. ஆனா இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு இது கற்பனையா இல்லைன்னா ரியாலிட்டியான்றது தெரியாது. ஆனா அது நம்ம கற்பனையே நம்ம அது நம்பிடுச்சுன்னா அதே மாதிரி வடிவத்தை நம்மளுக்கு கொண்டு கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட் லாஜிக்கல் பார்க்காது, ரேஷனல். நீ வெள்ளையா இருக்கிறிய இல்ல நீ கருப்பா இருக்கிய, அப்ப உனக்கு வெள்ளை கலர் மெர்சிடிஸ் தான் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி லாஜிக்லாம் கிடையாது. காசை கொண்டு போனாதான் இது வாங்க முடியும், கார் வாங்க முடியும், உனக்கு இடத்த ஃபர்ஸ்ட் வாங்கினாதான் அதுல வீடு கட்ட முடியும் அப்படின்றது சப்கான்சியஸ் மைண்ட்லாம் அதெல்லாம் லாஜிக்லாம் தெரியாது. அதே மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க என்ன சொல்றீங்களோ அது நல்லதோ கெட்டதோ அதை பத்தி கவலை கிடையாது. அது நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட் இது பண்றதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகுமா அது ஆகுமான்னு பத்தி அது திங்க் பண்ணாது. நீங்க கரெக்டா ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத மட்டும்தான் அது யோசனை பண்ணும். அதை உங்களுக்கு கொண்டு கொடுக்குற வேலையை மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா, ஐயோ பட்டக்காலிலேயே படம் கெட்ட குடியிலேயே கெடுன்ட்டு. ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் அதே மாதிரி இருக்கிறதுனால அதே மாதிரி சம்பவங்கள் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். பிரபஞ்சம் ஓகே இவர் ஹாப்பியா இருக்கணும்னா இவர் கேட்கறத நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அது கொடுத்துட்டே இருக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க ரிச் கெட்டர் ரிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பணக்காரன் பணக்காரனா ஆயிட்டு இருக்கிறான். ஆமா, அவங்களோட எண்ணம் அப்படி இருக்கு. நம்ம இப்படி சொல்றதுனால நம்மளுக்கு சந்தோஷப்படுறோமா கோவப்படுறோம்? பணக்காரெல்லாம் பணக்காரனா ஆயிட்டு இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு கோவம் வருதா? அப்படி கோவம் ஏன் பணக்காரங்க பணக்காரன் ஆகக்கூடாதா? நீங்களும் நாளைக்கு பணக்காரன் ஆனீங்கன்னா பணக்காரனாவே இருக்கணும் தானே நினைப்பீங்க. ஸோ அப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ். அந்த 3வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். எமோஷன், உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ், இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ இந்த ஃபீலிங் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட எனர்ஜிக்கு ஒரு ஃபியூலா வேலை செய்யுது. ஒரு ஃபியூலா வேலை செய்யுதுன்னா இப்ப உங்ககிட்ட ஒரு கார் இருக்கு சரிங்களா? இந்த காரு ஒரு பயங்கர காஸ்ட்லியான காரு. இந்த கார் மூலியமா நீங்க எங்க போகணும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த கார்ல பெட்ரோல் போட்டாதானே அங்க போக முடியும். சோ அந்த மாதிரி உங்களோட இந்த என்ன அலைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹை ஃப்ரீக்வன்சியோ லோ ஃப்ரீக்வன்சியோ அந்த எண்ணெய் இதுக்கு வைப்ரேஷனுக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அதுக்கு பவர் கொடுக்க போகுது, அதை ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது. அதுதான் உங்களோட எமோஷன். சரி சார், எமோஷன்னா என்ன சார்? சரி, இப்ப நமக்கு நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்னும் போது நம்மளுக்குள்ள
உத்வேகம் வரும்ல, நம்மளுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல, நம்மளுக்குள்ள வந்து ஒரு 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 உணர்ச்சிகள் வரும்ல. சந்தோஷமா இருந்தா என்ன நடக்கும்? சந்தோஷமா இருந்தா உங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு முகத்துல ஒரு புன்னகை வரும். ஒரு முகம் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். நீங்க நீங்க நடக்கிற நட சரி, நீங்க வந்து மத்தவங்கள பாக்குறது சரி, ஒரு வந்து ஒரு ஒரு கம்பீரமா இருக்கும், ஒரு உற்சாகமா இருக்கும். இதெல்லாம் தான் ஃபீலிங்ஸ். ஸோ நீங்க இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஃபீலிங் தான் நம்மளோட பாசிட்டிவ் ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் குடுத்து, அந்த பிரபஞ்சத்துக்கு போறதுக்கு அது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க ஒரு தடவ சொல்ட்டீங்க. இப்ப ஆ ஆமா. ஒரு தடவ சிக்னல் அனுப்பிச்சிடுச்சு. நம்மளோட எண்ணம் வந்து பிரபஞ்சத்துக்கு ஒரு தடவ சிக்னல் அனுப்பிச்சிடுச்சு. ஒரு தடவ அனுப்பிச்சு விட்டா போதுமா? மறுபடியும் மறுபடியும் அத அனுப்பிச்சுட்டே இருக்கணும்ல. அப்ப மறுபடியும் மறுபடியும் அனுப்பணும்னா, உங்களோட ஃபீலிங்ஸ் தான் மறுபடியும் மறுபடியும் அது ஸ்ட்ரெங்தன் பண்ணி, ஆம்பிளிஃபை பண்ணி அத அனுப்பிச்சுட்டே இருக்கும். உங்களோட சிக்னல இன்னும் ஸ்பீடா வேலை நடக்கிறதுக்கு உண்டான வழிகள் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த எமோஷன், ஃபீலிங்ஸும். சொல்லுவாங்கல்ல, இவன் என்னடா ஜடம் மாரி அப்படியே இருக்கிறான், மரக்கட்ட மாரி இருக்கிறான். அப்ப வந்து ஃபீலிங்ஸே இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது அங்க. ஓகே. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, நம்மளோட ஃபீலிங்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? பலவிதமான ஃபீலிங்ஸ் இருக்கும். சோகம் இருக்கலாம், கவலை இருக்கலாம், அழுகை இருக்கலாம், புன்னகை இருக்கலாம், எக்ஸைட்மெண்ட் இருக்கலாம், லவ் இருக்கலாம், ஹாப்பினஸ் இருக்கலாம். அதுக்கேத்த மாதிரிதான் உங்க உடம்புல இருந்து, உங்க பிரெயின்ல இருந்து அந்த ஃபீலிங்ஸ் வரும். அந்த ஃபீலிங்ஸ் வரும்போது நீங்க ஆல்ரெடி அனுப்பிய சிக்னலுக்கு இது இன்னும் வலு சேர்க்கும். புரியுது உங்களுக்கு? இப்ப நீங்க ஒரு சிக்னல் அனுப்பிச்சிட்டீங்க. என்ன சிக்னல் அனுப்பிச்சிட்டீங்கன்னா, என்னோட பையன் வந்து இன்ஜினியரிங் நல்லபடியா முடிச்சுட்டு நல்ல ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இவன் வேற லெவல்ல இருக்கிறான் அப்படின்ட்டு ஒரு சிக்னல் அனுப்பிச்சிட்டீங்க. அந்த சிக்னல் போயிடுச்சு. அந்த சிக்னல் போயிட்டு அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப உங்க எமோஷன் வந்து ஆப்போசிட்ல இருக்குது. எங்க இந்த பையன் வந்து ஒழுங்கா படிக்கலையே அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு சிக்னல் போகும். அப்ப என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன். இப்ப நீங்க அனுப்புறது லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன். ஏன்னா இப்படி நினைக்கும் போது உங்களுக்கு கவலை வந்துருது இல்ல, ஒரு பயம் வந்துருது இல்ல. அப்ப லோ ஃப்ரீக்வன்சிய அனுப்ப ஆரம்பிக்கும். அப்ப ஹை ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகாது. அப்ப என்ன ஆகும்? நீங்க நினைச்ச விஷயம் உங்களுக்கு கிடைக்காம தடுங்கல் ஆகிட்டு இருக்கும், டிலே ஆகிட்டு இருக்கும், தாமதமாகும். புரியுதுங்களா? இப்ப ஒரு இடத்துல வந்து கரண்ட் இருக்கு. அந்த கரண்ட் உற்பத்தியான கரண்ட்டை மத்த ஒரு இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா, அப்படியே வந்து சரி சார் இந்த கம்பியை போட்டு விடுங்க சார், போட்டோம் சார் அப்படின்னா ஃபுல்லா போயிடுமா? ஃபுல்லா போச்சுனாலும் அது 100% போகுமா அப்படின்னா போகாது. உங்களுக்கு அது டிராவல் ஆகும்போது அது கம்மியாயிட்டே வரும். அப்ப அந்தந்த இடத்துல அதை பூஸ்ட் பண்ணி அதே மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னா அங்கங்க சில பூஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரிதான் அந்த எமோஷன்ன்றது நம்மளோட அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த பிரபஞ்சத்துக்கு போகக்கூடிய சிக்னலுக்கு பூஸ்டர். நல்லா புரிஞ்சுக்குங்க. பூஸ்ட் பண்ணி அனுப்பும் போது என்ன ஆகும்னா நமக்கு அது சீக்கிரமா கிடைக்கும். இப்ப நம்மளுக்கு தேவைன்னும் போது ஏதோ ஒரு லெட்டர் போடுறோம், ஒருத்தருக்கு எனக்கு இது வேணும்னு ஒரு லெட்டர் போடுறோம், அவர்கிட்ட இருந்து பதில் வரல, மறுபடியும் லெட்டர் போடுறோம், இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல. அப்ப என்னையா இவன் லெட்டர் போட்டுனே இருக்கிறானே, சரி ஓகே இந்தா இவனுக்கு இதை கொடுத்து விடு அப்படின்னு கொடுத்துருவாங்கல்ல. அந்த மாதிரிதான் இந்த எமோஷன்ஸ் வேலை செய்யும். எமோஷன்ஸ் ஆர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் என்னதுங்க எனர்ஜி. அந்த எமோஷன் தான் அந்த எனர்ஜியா உருவாகுது. ஓகே. இப்ப நம்மளோட எமோஷன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நம்மளோட எமோஷன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, கிரேட்ஃபுல்லா இருக்கு, ஒரு நன்றி உணர்வோட இருக்குது, ரொம்ப காமா பீஸ்ஃபுல்லா இருக்கு. இப்படி எல்லாம் நம்மளோட எமோஷன் இருக்கும்போது, நம்மளோட ஃபீலிங்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹை வைப்ரேஷன் எனர்ஜி நம்மளோட பாடியில இருந்து கிரியேட் ஆகும். ஹை வைப்ரேஷன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பாசிட்டிவ்ன்ட்டு. ஸோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இந்த பிரபஞ்சத்துக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ போயிட்டே இருக்குது. அப்ப நம்ம கொடுக்குற சிக்னல், உங்களோட எண்ணத்துல என்ன இருக்கோ அது வந்து நடக்க ஆரம்பிக்கும். இதுவே நீங்க வந்து கோபமா இருக்கீங்க, பயப்படுறீங்க, கவலையா இருக்கீங்க அப்படின்லாம் இருக்கும்போது, அந்த கவலை எதை பத்தி வேணாலும் இருக்கட்டும், பயம் எதை பத்தி வேணாலும் இருக்கட்டும், ஃபியர் எது, உங்களுக்கு ஆக்சுவலா பயம் இருக்காதுங்க. யாரோ வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிருப்பாங்க, அதை உங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க அதை பத்தி பயந்துருவீங்க. யாரோ வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவாங்க, நீங்க அதை கேட்டு
கோவப்பட்டுருவீங்க, இல்ல சோகமாயிருவீங்க. அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட ஃப்ரீக்வன்சி இந்த பிரபஞ்சத்துக்கு போயிட்டே தான் இருக்க போகுது. அது என்ன ஃப்ரீக்வன்சி? லோ வைப்ரேஷன் எனர்ஜி போகும். அப்ப அது போகும்போது உங்களுக்கு என்னத்தை திரும்ப கொண்டு வந்து கொடுக்கும்? நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை தான் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நம்மளோட ஃபீலிங்ஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் நம்மளோட வைப்ரேஷனை வந்து வலுவாக்குறதும் வலுவெடுக்கிறதும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி வச்சுக்குங்க, ஒரு பேரோமீட்டர் மாதிரி. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் சிக்னல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த அளவுக்கு நெகட்டிவா போறீங்களோ அந்த அளவுக்கு அந்த நெகட்டிவ் சிக்னல் ஸ்ட்ராங் ஆகும். எதுவாயினும் உங்களோட பிரெயின் தான் செய்ய போகுது. எதுவாயினும் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் தான் சிக்னல் அனுப்ப போகுது. அது நல்ல சிக்னலா கெட்ட சிக்னலா அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். உங்களோட உணர்ச்சிகள், உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட எமோஷன் தான் அதை டிசைட் பண்ண போகுது. ஓகே, எமோஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் பிஹேவியர் அண்ட் ஆக்ஷன். எமோஷன் தான் நீங்க பண்ணக்கூடிய பிஹேவியரையும் உங்க ஆக்ஷனையும் முடிவெடுக்கிறதே எமோஷன் தான். இப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க, ரொம்ப நம்பிக்கை தன்மையோட இருக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த ஃபீலிங்ஸ், அந்த எமோஷன் என்ன பண்ணும்னா, நீங்க நினைச்ச கோல், உங்களோட குறிக்கோள் என்னவோ, உங்களோட இலக்கு என்னவோ அந்த இலக்குக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளான் பண்ணி கொடுக்கும். அந்த இலக்கை வந்து நீங்க இந்த செய்யறதுக்கு அது வழிவகுத்து கொடுக்கும். அப்ப என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்களை ஒரு இலக்கு வச்சுட்டீங்க, ஆனா உங்களோட எமோஷன் எப்படி இருக்குது? பயத்தோட இருக்குது, இல்லைன்னா கவலையோட இருக்கு அப்படின்னும் போது அப்ப அந்த இலக்குக்கு போக வேண்டிய ஆக்ஷனை நீங்க செய்ய மாட்டீங்க, ஒழுங்கா பிளான் பண்ண மாட்டீங்க. அப்படியும் நீங்க கோவத்துல ஒரு வீம்புல ஒரு இதுல நீங்க பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு அடைய வேண்டிய இலக்குக்கு, அந்த கோலுக்கு உங்களால போய் சேர முடியாது. ஏன்னா நீங்க போட்ட ஆக்ஷனுக்கு தப்பான ரிசல்ட் தான் கிடைக்கும். ஏன்னா உங்களோட எமோஷன் எப்படி இருக்குது? நெகட்டிவ் எமோஷனா இருக்கு. சோ ஒரு விஷயம் ஏன் நடக்கல, இல்ல ஏன் நடந்தது, இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எண்ணம், உங்களோட ஃபீலிங்ஸ் தான் முக்கியம். அதனாலதான் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, மீட்டிங் எல்லாம் வச்சாங்கன்னா ஓப்பன் மீட்டிங்கு இல்ல மாதிரி டீம் மீட்டிங் எல்லாம் வச்சா நீங்க வரணும்னு சொல்ற காரணம் என்ன தெரியுமா? சார் ஜூம்ல சொன்ன அதே விஷயம் தானே சார் அங்கேயும் சொல்றாங்க அப்படின்னு. இப்போ ஒருத்தர் பேசும்போதே நீங்க இவ்வளவு பாசிட்டிவா ஆகுறீங்க அப்படின்னா, ஒரு 200 பேர் 300 பேர் உக்காந்துருக்க ஒரு ஆள்ல ஒருத்தங்க பேசும்போது அவரு சொல்றதை எல்லாருமே கேட்கறாங்க. அப்ப எல்லாருமே பாசிட்டிவா இருக்கிறாங்கன்னும் போது நம்மளோட ஃபீலிங்ஸ் டக்குன்னு நம்ம ரொம்ப பாசிட்டிவா மாறிடும். அப்ப நம்ம கேட்டது உடனே வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு போகும். சோ அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எமோஷன், தி பவர் ஆஃப் கிராட்டிடியூட். நன்றி உணர்வு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உணர்வுங்க. சரி, இப்ப நீங்க கேட்கலாம், சார் இந்த எமோஷன் ஃபீலிங்லயே எந்த ஃபீலிங் சார் ரொம்ப முக்கியமான ஃபீலிங் அப்படின்னு கேட்கலாம். எல்லா ஃபீலிங்கும் ரொம்ப முக்கியம் தான். ஆனா இந்த கிராட்டிடியூட்ன்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எமோஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல அந்த சிக்னல் வந்து என்னன்னு பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்டது மட்டும் இல்ல, அதுக்கு சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். சோ இந்த கிராட்டிடியூட்ன்றது நல்லா இருக்கே சார் இந்த எமோஷன், இது எனக்கு எப்ப வரும் அப்படின்ற மாதிரி. அந்த கிராட்டிடியூட்னா என்ன சார் எமோஷன், அது எப்படிப்பட்ட எமோஷன் அப்படின்னா அது சொல்றேன் பாருங்க. So positive emotion not only enhance vibration but also opens. இந்த கிராட்டிடியூட் ஆன அந்த எமோஷன் உங்களுக்கு வெளியில வரும்போது நீங்க அந்த வைப்ரேஷனை வந்து அது ஸ்ட்ராங் பண்ணி விடுது. அது ஒரு விஷயம். நீங்க கேட்டது உங்களுக்கு கொடுக்க போகுது, அது இன்னொரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு எங்கிருந்தோ வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு பிடிச்சு போச்சு. அதனால இந்தாப்பா எடுத்துக்கோப்பான்னு சொல்லுது. சரி, இந்த கிராட்டிடியூட் என்ற எமோஷனல் ஃபீலிங்ல என்னெல்லாம் அடங்குது பாத்துருவோமா? இதெல்லாம் நம்ம செய்யறோமான்றத பாத்துருவோமா? இன்னில இருந்து இப்பத்துல இருந்து இதை நம்ம செய்வோமா? கிரேட்ஃபுல், ரெஸ்பெக்ட், எமோஷன், கிரேஸ், ஃபெய்த், நம்பிக்கை, ஃபர்கிவ், மன்னிக்கிறது, கைண்ட்னஸ், ரொம்ப அன்பா இருக்கிறது, ஹெல்ப், மத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது, அதுக்கப்புறம் தேங்க், மத்தவங்களுக்கு தேங்க்யூ சொல்றது, நன்றி சொல்றது, பிலீவ், நம்புறது, ஆட்டிடியூட், அப்ரிசியேஷன், மத்தவங்களை வந்து பாராட்டுறது, பாராட்டு பெறுதல், எல்லாமே கிரேட்ஃபுல். ஸோ இந்த எல்லா ஃபீலிங்ஸும் வந்து
உங்களுக்கு இந்த கிராட்டிடியூட்குள்ளதான் அடங்கும். இப்ப நம்மள ஒருத்தங்க பாராட்டுறாங்கன்னும் போது நம்மளுக்கு ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வரும். அதான் அந்த ஃபீலிங். அதே மாதிரி இப்ப நீங்க இன்னொருத்தரை பாராட்டுறீங்கன்னா வெறும் வாய் வழியா பாராட்டாம மனசார பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மனசார பாராட்டும் போது அவருக்கும் அந்த கிராட்டிடியூட் போய் சேரும். அதே கிராட்டிடியூட் நம்மளுக்கும் வந்து சேரும். அதே மாதிரிதான் நன்றி, தேங்க்யூன்னு சொல்றது. அதே மாதிரிதான் வந்து ஒரு விஷயத்த நம்புறது. அதே மாதிரி மத்தவங்கள மதிக்கிறது. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், பெரியவங்க காலில் விழணும். நீங்க இந்த இவங்க எல்லாம் பாக்குறீங்களா, இந்த மார்வாடிஸ் எல்லாம் பாக்குறீங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து ஏன் சார் அவங்க எல்லாம் நிறைய அப்படியே பணக்காரங்களா இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பெரியவங்களை எங்க பார்த்தாலும் டக்குன்னு கீழே குனிஞ்சு காலை தொட்டு கும்பிடுவாங்க. அது கல்யாணமோ எங்க இருந்தாலும் ரோட்ல பார்த்தா கூட அவங்க கும்பிடுவாங்க. சோ அந்த ரெஸ்பெக்ட், அவங்கள வந்து பெரியவங்களை மதிக்கிறது. அதே மாதிரி வந்து நிறைய விஷயம் இது மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கிராட்டிடியூட்குள்ள அடங்கும். ஸோ அந்த கிராட்டிடியூடு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எமோஷனு. அந்த எமோஷன் நீங்க அந்த கிராட்டிடியூட நீங்க கரெக்டா பண்ணும்போது உங்களுக்கு உங்க சிக்னலுக்கு இது இன்னும் வலு சேர்த்து ஒன்னா கண்ணா ரெட் லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி நீங்க கேட்டது கிடைச்சிரும். அது கூட எக்ஸ்ட்ராவும் ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அந்த கிராட்டிடியூட் மூலியமா தான். ஸோ நம்ம இன்னைக்கு உண்டான செஷனை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம்.